வெல்கம் டு சுமிகா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சுவையான வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கொஞ்சம் கீரை, வாழைப்பூ இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூ கூட முருங்கைக்கீரை சேர்த்து செய்யலாங்க, சேர்க்காமயும் செய்யலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 3 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் 2 தேங்காய் பல், உளுந்து, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தாளிப்புக்கு தேவையான பொருட்களை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க எண்ணெயில். இப்போ கடுகு, சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இன்னும் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா இப்போ இடித்து வச்சிருக்க தேங்காய், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொருட்களோட நம்ம கொஞ்சம் வெள்ளை உளுந்து சேர்த்து வச்சிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விடுங்க. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரை அப்புறம் வாழைப்பூ இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சொன்னா நம்ப மாட்டீங்கங்க, இந்த வாழைப்பூ, முருங்கைக்கீரை, இடிச்சு வச்சாங்க தேங்காய் பல்லு இது 3 சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பொரியலாக சாப்பிடும் போது சும்மா சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பொரியல் அதாவது இந்த வாழைப்பூ, முருங்கைக்கீரை எல்லாம் நல்லா வதங்கினாதாங்க டேஸ்டே சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளிச்சா போதும், நிறையெல்லாம் சேர்த்துறாதீங்க. பாருங்க நல்லா சுண்டி வந்திருக்கு எல்லாமே. அவ்வளோதாங்க, சூடான சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.